ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜன். டுடே எங்கள் வீட்டு சமையல் ரத்த பொரியல். சமையல் மாஸ்டர் மை டாக்டர் தீபஸ்ரீ. வெங்காயம் வதங்கியாச்சு, பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த சமையலை ரொம்ப ஆர்வமாக பண்ணுறது என் மகள். பாருங்கள், ரொம்ப நேரமாக இருந்து யூடியூப்பை பார்த்து அந்த சமையலை பண்ணுறா. பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக பண்ணுறா. இப்போமே சமையலை படிக்கிறாளாம். வருங்காலத்தில் நல்லா சமைப்பா, நல்ல பெரிய ஆளாவா. நானும் கூட சேர்ந்து சமையல் பண்ணுறேன், அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். சரி, இன்றைக்கி ரத்த பொரியல் மிக அருமையாக இருக்குன்னு நினைக்கேன். இன்றைக்கி பக்குவம் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரொம்ப நேரமாக இருந்து கிண்டிகிட்டே இருக்காம்மா. பாருங்கள், ரத்தத்தையும் தட்டியாச்சு. அந்த ரத்தத்தை பாருங்கள், ரத்தம் கலரை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கருப்பாயிரும். நானும் உப்பு அவளுக்கு போட தெரியாது, இருந்தாலும் நானும் கூட இருந்து கொஞ்சம் கம்மியாக உப்பெல்லாம் போட்டேன். ஏன்னா உப்பு அதிகமாக ஆயிடக்கூடாது, நல்லா இருக்காது. சொல்லி கொடுத்து அவளும் அதேமாரி போடுறா. அந்த ரத்தம் வேக வேக அந்த கலரை பாருங்கள், கலரே மாறிக்கிறது பாருங்கள். அது ரத்தம் பாருங்கள். வெந்த பிறகு நல்ல மிளகு பொடியெல்லாம் போட்டாச்சு. இரத்த பொரியல் வாசனை மிக அருமையாக இருக்கிறது. இரத்த பொரியல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.